வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் திலக். இது டெக் வித் திலக். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது, இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, அதாவது வந்து ஹாரி பாட்டர். ஸோ ஹாரி பாட்டர் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ ஹாரி பாட்டரோட டைட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படி தான் பார்க்க போதும், மொபைல் ஃபோனில் கின்மாஸ்டர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி. ஸோ இந்த டைட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ட்ராக்கிங் பண்ணணும். ஸோ அப்படின்னா என்னன்னு தெரியுதுன்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதில் போய் கற்றுக்கோங்க டெக்ஸ்ட் ட்ராக்கிங்கில் மோஷன் ட்ராக்கிங்னா என்ன அப்படின்னு சொல்லி கற்றுட்டு வந்து இதில் நீங்கள் ஈஸியாகவே இதில் பண்ணலாம். ஸோ இதில் அந்த ஹாரி பாட்டர் டைட்டில் கார்டு வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ கற்றுக்க போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிக்சல் லேபை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உள்ள போய் ஹாரி பாட்டர் ஃபாண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா செகண்ட் வெப்சைட் இருக்கும், ஹாரி பாட்டர் பி ஃபாண்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹாரி பாட்டர் ஃபாண்ட்டை. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் பண்ண ஜிப் ஃபைலை ஜஸ்ட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ சொன்ன மாதிரி பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் செய்ய வேண்டியது கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஏன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் அதில் அப்ளை ஆகணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு டெக்ஸ்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ அதை சென்டரில் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பண்ண வேண்டியது ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மை ஃபாண்ட்குள்ளே போனீங்கன்னா ஸோ உங்களோட எந்த ஃபோல்டரில் அந்த ஃபாண்ட் இருக்கோ அந்த ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இடத்துல போய் நீங்கள் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் கிரியேட் ஆகிடும். கிரியேட் பண்ண உடனே கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் ஸ்டைலில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் உங்களுக்கு ரீசைஸ் எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக கலர் செலக்ட் பண்ணணும். ஸோ கலர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு பிளாக் கலர் செலக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பிளாக் கலரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 3D அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். 3D டெக்ஸ்ட்டை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3Dயில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போ தான் அந்த அப்பியரன்ஸ் கொண்டு வர முடியும். சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப உங்களுக்கு கலரில் ஏதோ சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கலரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஸ்ட்ரோக்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்னும் ஷேட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, லைட்டாக கிளிட்டர் இல்லை கிளாஸ் அடிக்கிற மாதிரி. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரிஜினலாக தெரியும். ஸோ இதோட சைஸையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். எம்போஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் சில லைட்டிங் இருக்கும். ஸோ இந்த லைட்டிங் அட்ஜஸ்ட் பண்ண வேணாம், 90 டிகிரியில் இருக்கட்டும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ சேவ் பண்ண முன்னாடி இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி பேக்ரவுண்டை டிரான்ஸ்பரன்சியாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சேவ் ஆஸ் இமேஜஸ் கொடுத்துக்கலாம், ப்ராஜெக்டாகவும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பிஎன்ஜியாக கொடுத்து சேவ் டு கேலரி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகிடும். ப்ளே ஸ்டோரில் இருந்து இந்த கைன்மாஸ்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுளில் போய் இங்கே ஹாரி பாட்டர் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணால் போதும். ஸோ நிறைய கிளவுட்ஸ் வரும். ஜஸ்ட் ஒரு இமேஜை பிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீடியா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கிளவுட் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே போய் கிளவுடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த கிளவுட் இருக்குல்ல, இந்த கிளவுடை வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 10, 12 உங்கள் இஷ்டம் அது. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்போ இந்த கிளவுடு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், சென்டரில் ஆப்ஷன், அது வந்து பேன் ஆப்ஷன். ஸோ எண்ட் பொசிஷன் எதில் வரும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக ஜூம் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பொசிஷன் இருக்கும், சென்டராக ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ரொம்பவும் ஜூம் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு ஜூம் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு க்ளவுட் வந்து இது மாதிரி மூவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அப்போ தான் வந்து அந்த ஹாரி பாட்டருக்கான அப்பியரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது அந்த இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ லேயர் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிக்சல் லேபில் எடிட் பண்ண இமேஜ் இருக்கும், அது ஜஸ்ட் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு அதையும் வந்து இந்த கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை வந்து அந்த தூரத்துலேயே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை வச்சு தான் இந்த கீ ஃப்ரேமிங் பண்ண போகிறீங்க. ஸோ டெக்ஸ்ட் ட்ராக்கிங்கில் மோஷன் ட்ராக்கிங் என்னன்னு தெரியலனா இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் வீடியோ பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய விஷயங்களை எடிட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக்கி வச்சுக்கோங்க. சின்னதாக்கி வச்சுட்டு இதை விட பெருசாக்கிக்கலாம். பெருசாக்கிட்டு இப்போ வந்து இந்த கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு மூவ் பண்ணும்போது லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். மூவ் பண்ணுங்கள், லைட்டாக ஜூம் பண்ணுங்கள், மூவ் பண்ணுங்கள், ஜூம் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி கடைசி வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த பிளேஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சென்டர் போர்ஷன் வந்து நீங்கள் இப்படி தான் ஜூம் பண்ணணும், சென்டர் போர்ஷன் தெரியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ இப்படி ஜூம் பண்ணுறீங்களா, ஜூம் பண்ணும்போது அந்த இமேஜ் அப்படி நவுத்துனீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மார்க் தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் தெரியுதா, ஒரு சின்ன லைன் வந்து உங்களுக்கு ப்ளஸ் மார்க் மாதிரி போகும். ஸோ அதுதான் சென்டர். ஸோ வந்து இப்படி மூவ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ அடுத்த லைன் மூவ் பண்ணும்போது திரும்ப கொஞ்சம் ஜூமின் வச்சுக்கணும். திரும்ப வந்து அதை மூவ் பண்ணி அந்த லைனை கண்டுபிடிக்கணும். இதுமாதிரி சென்டர் ஹாரிசான்டல் வெர்டிகல் லைன் மூவ் பண்ணி கண்டுபிடிங்க. ஸோ இதே மாதிரி கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படி ஜூம் பண்ணிக்கிட்டே வரணும். பண்ணிட்டு அனிமேஷன் ஓகேன்னு சொல்லி டிக் மார்க் கொடுத்துக்கோங்க.
ஃபுல்லாக உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் அதை ஜூம் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் போய் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஹாரி பாட்டர் எஃபெக்ட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அந்த மேகமும் மூவ் ஆகும், அதே நேரத்தில் அந்த டெக்ஸ்ட்டும் சேர்ந்து உங்களுக்கு மூவ் ஆகும். இதனால் உங்களுக்கு அந்த ஹாரி பாட்டரோட எஃபெக்ட் கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் அந்த மேகம் இன்னும் மூவ் ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் பெரிய இமேஜாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இது மாதிரி ஜூம் இன்னும் பண்ணிக்கோங்க, பேன் ஜூமை. ஸோ உங்களுக்கு இன்னும் அந்த எஃபெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கிடைக்கும். ஸோ உண்மையிலேயே அது ஹாரி பாட்டரில் இருக்க க்ளவுட் மாதிரியே உங்களுக்கு தெரியும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அந்த நடுவில் சொன்ன கீயை வந்து கொஞ்சம் மெதுவாக மூவ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ கீ டேக்கிங், மோஷன் டேக்கிங் என்னன்னு தெரியல, ப்ரீவியஸ் வீடியோ கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி கற்றுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க இந்த ஹாரி பாட்டர் டைட்டில் டேக் வந்து எப்படி பண்ணணும்னு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நிறைய எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்கேன், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்காக ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் திலக், இது டெக் வித் திலக்.